Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.8ல Sum 1 to 5 பார்க்கலாம். இது வந்து choose the correct answer 1 mark question. So எப்படி answer வந்து find out பண்ணணும் அப்படிங்கறது சொல்லி detail explanation பார்க்கலாம். First question, adj at a modulus of adj at a equal to modulus of a power 9. Then the order of the square matrix A. இந்த A ஓட இது வந்து ஒரு Aங்கிறது ஒரு square matrix. இந்த square matrix ஓட order என்ன அப்படிங்கறத நம்ம find out பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ modulus of adj at a ன்னு சொல்லிருக்காங்க. Modulus of adj at a னா formula இருக்கு. Modulus of adj at a equal to modulus of a power n minus 1 the whole square. இது வந்து formula. இந்த formula base பண்ணி தான் நம்ம answer find out பண்ணணும். இப்போ adj at a equal to modulus of a power n the whole square. இங்க adj at a க்கு பதிலா நம்ம இங்க modulus of a power n minus 1 the whole square equal to இங்க modulus of a power 9. So modulus of a power 9. இங்கே modulus of powerல இருக்கு. So power மட்டும் நம்ம consider பண்ணலாம். minus 1 the whole square equal to 9. இங்க the whole square இருக்கு. இங்க 9 இருக்கு. நம்ம square root எடுத்துடலாம். square root எடுத்தோம்னா என்ன ஆயிடும்? இங்க இருக்கிற whole square n minus 1 ஆயிடும். இங்க 9க்கு square root எடுத்தோம்னா 3. n minus 1 equal to 3. நம்மளுக்கு n தான் வேணும். n equal to 3. இந்த minus 1 இந்த பக்கம் வரும்போது plus 1 ஆயிடும். So n equal to 4. n equal to 4. இங்க இப்போ நம்ம வந்துட்டு choose the correct answerல second இந்த n equal to 4. இதுதான் correct answer. Formula modulus of a at ga equal to modulus of a power n minus 1 the whole square. இந்த formula நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா a வந்து square matrixனே கொடுத்திருக்காங்க. இந்த formula base பண்ணி தான் நம்ம answer find out பண்ணணும். Next second question பார்க்கலாம். Second question aங்கிறது if a is ஒரு 3x3 non-singular matrix such that a transpose equal to a transpose into a and b equal to a inverse into a transpose then b into b transpose நம்ம find out பண்ண சொல்லிருக்காங்க. b யும் b transpose மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்ங்கறத நம்ம find out பண்ணனும். b கொடுத்திருக்காங்க. b கொடுத்திருக்கிறது b equal to a inverse into a transpose. நம்ம இதில இருந்து b transpose find out பண்ணனும். b transpose னா இதுக்கு வந்துட்டு நம்ம transpose எடுக்கணும். அப்போ a inverse transpose into a transpose into whole power transpose. இப்போ இதில இருந்து a inverse transpose a transpose whole transpose இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு a தான் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு b transpose. b யும் b transpose நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். b into b transpose equal to bங்கிறது a inverse into a transpose. b transpose-ங்கிறது a inverse whole transpose into a. இப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு டேர்ம்லயுமே டிரான்ஸ்போஸ் இருக்கு. இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம காமனா வந்துட்டு டிரான்ஸ்போஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ a இன்வர்ஸ் இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா a into a இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் into a. நம்ம இங்க தனித்தனியா இருக்கிறத ஹோல் டிரான்ஸ்போஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு காமனாவே வந்துட்டு a into a inverse எந்த ஒரு மேட்ரிக்ஸ் இப்ப b into b inverse a into a inverseனாலே ரெண்டு அதோட ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இங்க a into a inverse இருக்கு. ஸோ a inverse a into a inverseனாலே அது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும். into a அதே மாதிரி தான் இங்க பாருங்க இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு இங்க பாருங்க a into a inverse தான் இந்த a into a inverse இதுவும் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடும். i into ஒரு i into iனாலே வந்துட்டு 1 தான் வேல்யூ. 1 into 1னால சேம் 1 தான் வரும். i into iனா 1 1 into 1னா 1 சேம் அதே மாதிரி தான் i into ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் i into ரெண்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். சோ அதுதான் i. இது வந்து ஆல்ரெடி இங்க 3x3 क्वेश्चनலயே வந்து 3x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ அப்போ இங்க என்ன வரும்னா I3 क्वेश्चनலயே 3x3 மேட்ரிக்ஸ்னால I3. சோ நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 3. இது I3 தான் கரெக்ட் ஆன்சர். Third sum, if A equal to ஒரு 2x2 matrix கொடுத்திருக்காங்க, B equal to adj A,
C equal to 3A. Then modulus of edge B divided by modulus of C equal to என்னங்கிறத find out பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு find out பண்ண வேண்டியது edge modulus of edge B divided by modulus of C. இங்க Bங்கிறது என்ன கொடுத்திருக்கிறாங்க? edge A, edge Gங்கிறது Bன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம அப்ப எப்படி ரைட் பண்ணலாம்னா edge modulus of edge B divided by modulus of C equal to இந்த edge அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம் edge B க்கு பதிலா இங்க given questionல கொடுத்திருக்காங்க edge A. So அப்போ edge A modulus divided by modulus of C. Cங்கிறது என்னது 3A. modulus of 3A. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் modulus of edge Aங்கிறது ஃபார்முலா படி என்ன வரும்? modulus of A power n minus 1 the whole square. Already first sumல same formula நம்மளுக்கு தெரியும். modulus of edge A நாலே modulus of edge A equal to modulus of A power n minus 1 the whole square divided by இங்க வந்து 3 modulus of 3A இருக்கு. இதோட ஃபார்முலா என்னன்னா இப்போ 3A நம்ம மாடுலஸ்ல இருந்து வெளியே எடுத்துறோம்னா அதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ 3 power n modulus of A. நம்மளுக்கு இங்க பவர் வந்து ஆர்டர் பாத்தீங்கன்னா என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், என்னங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், ஏங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுல இருந்து n equal to 2 நம்ம n equal to 2 அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? equal to modulus of A இங்க 2 போட்டோம்னா 2 minus 1 the whole square divided by 3 square modulus of A. இப்போ 2 minus 1 னா 1 1 the whole square னால 1 தான் வரும். அப்ப இங்க modulus of A 2 minus 1 னா 1 1 square divided by 3 square into modulus of A. 1 square னால 1 தான் வரும். ஸோ அப்ப இங்க என்ன வரும்? modulus of A divided by 3 square into modulus of A. இந்த modulus of A இதுவும் cancel ஆகும். அப்ப இங்க என்ன வரும்னா 1 3 square னா 9 equal to 1 divided by 3 into 3 9. இதோட ஆன்சர் இங்க செகண்ட் 2 1 by 9. ஃபார்முலா இங்க வந்து B இருக்கிறதுக்கு edge Bக்கு பதிலா இங்க given questionலயே edge A கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே ரைட் பண்ணிருக்கோம். modulus of edge A ஃபார்முலா modulus of A power n minus 1 the whole square. இங்க வந்து modulus இருக்கு. modulusல இருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது அதோட பவர் என்னங்கிறது இது ஃபார்முலா படி 3 power n ஆர்டர், அதோட ஆர்டர் என்னங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ 3 power n modulus of A. இதோட 2x2 மேட்ரிக்ஸ் A கொடுத்திருக்கிறதுனால இதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 2, என்னோட வேல்யூ 2. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1/9 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் A இன்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 6 0 0 6 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், தென் A ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏங்கிறது A இன்டு 1 minus 2 1 4 ஈக்குவல் டு 6 0 0 6. நம்ம A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ A இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வரணும். ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு வரும்போது இங்க இது என்ன ஆயிடும்னா இன்வர்ஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா 1 minus 2 1 4 இதுக்கு வந்து இன்வர்ஸ். நம்ம இந்த பக்கம் நம்ம A தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால A மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த மேட்ரிக்ஸை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது இன்வர்ஸ் ஆயிடும். 6 0 0 6. இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால நம்ம என்ன ஃபார்முலா? இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A அட் A. இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் A னா இந்த மேட்ரிக்ஸோட மாடுலஸ் ஆஃப் A னா இந்த ரெண்டையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் A னா 4 1 into 4 4 minus 1 into minus 2 minus 2. So minus into minus plus ஆயிடும் plus 2 into edge A. edge A னா என்ன பண்ணணும்? 2x2 மேட்ரிக்ஸ்ல இந்த ரெண்டு எலிமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க 4 வந்துடும், இங்க 1 ஆயிடும். இங்க சைன் இந்த ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். இங்க அப்போ plus 2 வந்துடும், இது வந்துட்டு minus 1 ஆயிடும். இதுல இருந்து 6 நம்ம காமனா வெளியில எடுத்துலாம். 6 காமனா வெளியில எடுத்துட்டா என்ன வரும்? 1 0 0 1. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா இதோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ ஈக்குவல் டு 1 டிவைட் பை 4 பிளஸ் 2 6 4 2 மைனஸ் 1 1 இன்டு இது 6. இது வந்துட்டு இதோட வேல்யூ வந்துட்டு 1 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ வந்துட்டு 1 டிவைட் பை 6 இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வரலாம்.
4 2 minus 1 1. இந்த 6 இதுவும் கேன்சல் ஆகும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் 4 2 minus 1 1. A equal to 4 2 minus 1 1. இங்க ஆன்சர்ல நம்மளுக்கு தேர்ட் இதுதான் கரெக்டான ஆன்சர். 4 2 minus 1 1. Fifth question. If A equal to 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க, then 9 I2 minus A equal to என்னங்கிறத நம்ம find out பண்ண சொல்லியிருக்காங்க. So I2ங்கிறது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம 9 I2 ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா 1 0 0 1 minus A matrix 7 3 4 2. இங்க 9 I2 minus A equal to நம்ம இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். equal to இந்த 9 இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 9 0 0 9 minus 7 3 4 2. நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 9 minus 7னா 9 minus 7 2 0 minus 3 0 minus 3னா minus 3 0 minus 4னா minus 4 9 minus 2னா 7. ஆனா நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிற ஆன்சர்ஸ் பாருங்க எல்லாமே A இன்வர்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ்னா 1 divided by modulus of A at G. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 1 divided by இந்த A ல இருந்து டிட்டர்மினன்ட் இந்த ரெண்டே கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். 2 into 7 14 minus 4 into 3 12. at GA என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க 2 வந்துடும், இங்க 7 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது +3 -3 ஆயிடும். இங்க இருக்கிற +4 -4 ஆயிடும். equal to A inverse equal to 1 divided by 14 minus 12 2 2 minus 3 minus 4 -7. இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இது வந்து 9 I2 minus A equal to 2 minus 3 minus 4 7. A inverse equal to 1 by 2. This answer same இந்த மேட்ரிக்ஸ் சேமா இருக்கு. ஆனா இங்க 1 by 2 இருக்கு. இந்த 2 நம்ம கிராஸ்ல மல்டிப்ளை பண்ண என்ன வந்துரும், A inverse 2A inverse இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணோம். 2A inverse equal to 2 minus 3 minus 4 7. இப்ப பாருங்க, இதுவும் இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டு ஈக்குவல் டுவா இருக்கா. அப்ப நம்ம இதுல என்ன ரைட் பண்ணலாம்னா 9 I2 minus A equal to 2A inverse. இந்த பக்கம் ரெண்டு இருக்க மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டுவா இருக்கு. சோ அப்போ 9 I2 minus A equal to 2A inverse. அப்ப இதோட ஆன்சர் this one 2A inverse. சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கும் ப்ரொசீஜர் எப்படிங்கிறது நீங்க இப்போ என்ன ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துன்னா எக்ஸாமுக்கு வந்து மேட்ரிக்ஸோட வேரியேஷன் நம்பர்ஸ் எலமெண்ட் வந்து வேரியா இருந்தாலுமே நீங்க இந்த ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.